I greet and welcome you in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, by God's grace we have come to the 11th month and it is going and the Lord is with us. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை 11வது மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் கிருபையாகவே நம்மை நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். Even today the Lord is leading us with all his power and might. கர்த்தருடைய வல்லமையினாலே மகத்துவத்தினாலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். It is only his sure grace and because of our obedience God is protecting us and leading us day by day. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து அனுதினமும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். May the Lord be your guide and may the Lord take you across the shores into 2021 with blessing and honor. கர்த்தர் தாமே உங்களை 2021 ஆசீர்வாதத்தோடு கூட மகத்துவத்தோடு கூட கர்த்தர் உங்களை எடுத்து செல்வாராக. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, the word of God is more powerful and if you believe it will strengthen, heal and bless your life. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் மகத்துவம் உள்ளதும் வல்லமை உள்ளதுமாக இருக்கிறது. அவைகள் உங்களை பலப்படுத்தவும் உங்களை ஸ்திரப்படுத்தவும் அதை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. It's only by faith that we are driven to many parts of the blessings what is scattered in these days in our lives. இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இங்கும் அங்குமாக சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் கூட விசுவாசத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். I have taken one of the great words of Paul written to Romans. இன்றைய தினத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து பவுலடிகளால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். Such a word which demonstrates the power of God in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமையை அவ்விதமாய் செயல்படுத்துகிறதான ஒரு வார்த்தையாய் இவைகள் காணப்படுகிறது. It is taken from Romans chapter 8. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் இது எடுக்கப்பட்டிருக்கிறது. Verse 31, 33 and 37. 31, 33 and 37 வசனங்கள். Yes, Romans chapter 8 verse 31, 33 and 37 to highlight the message what the Lord has given for all of us today. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை வைத்து கர்த்தருடைய செய்தியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Shall I read for you in English from 31, 33 and 37? இந்த வார்த்தைகளிலே ஆங்கிலத்திலே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். What then shall we say to these things? If God is for us, who can be against us? Who shall bring a charge against God's elect? It is God who justifies. Yet in all these things we are more than conquerors through him who loved us. 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சமாக இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களே இருக்கிறோமே. If God is for us, கர்த்தர் நம் பட்சமாய் இருந்தால் who can be against us? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God has made us righteous, கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருப்பார் என்றால் who can charge against us? நமக்கு விரோதமாய் எழுந்து நிற்பவன் யார்? By the love of our God, the Lord God Almighty, நம் சர்வவருடைய தேவனுடைய அன்பினாலே we are more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம். Please understand the words that I pronounce before you in this day. இந்த நாட்களில் நான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் நீங்கள் கேட்க வேண்டும். If God justifies us, கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் ஆக்கியிருப்பார் என்றால் then who can bring a charge against us? நமக்கு விரோதமாய் எழுந்திருப்பவன் யார்? Who can bring a charge against us? The English Bible says, who can come against by accusing or by denouncing us? நமக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துகிறவன், நமக்கு விரோதமாய் நியாயம் தீர்க்கிறவன் யார் என்று ஆங்கில வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And finally, I go from backward to forward. If God be for us, who can be against us? கர்த்தர் நம் பட்சமாய் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, by his own experience that Paul wants to write these words of great demonstration of God's power. கர்த்தருடைய வல்லமையை தன் சொந்த முயற்சியிலே தேவனுடைய மனுஷன் விதமாக எழுதுகிறார். Yes, he experienced it
and he has written it by his own experience. அவர் அதை அனுபவித்து தன்னுடைய சொந்த அனுபவத்திலே இந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். Because it is more powerful than what he lived with the words of Gamaliel. அவர் கமாலுடைய பாதத்திலிருந்து என்ன காரியங்களை கற்றுக்கொண்டாரோ அதை காட்டிலும் இவை மிகவும் வலியதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes, he is the predestinated God and he knows us even before we are formed in our mother's womb. நம் தாயின் கருவிலே உருவாக்கு முன்பதாகவே கர்த்தர் நம் யார் என்பது என்னவென்பதையும் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் அவர் இருக்கிறார். That's why he says, if God is with us, then who can be against us? கர்த்தர் நம் பட்சமாய் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று அவர் சொல்லுகிறார். My dear brothers, my dear sisters in Christ, எனக்கு அருமையான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, we have seen this in this world and we have experienced it very much in this year. இந்த வருடத்திலே இந்த உலகத்திலே இந்த காரியங்களை நாம் அனுபவித்திருப்போம், நாம் பார்த்திருப்போம். Yes, that God is with us and he will fight for us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். By the experience that we have to understand that God fights our battles for victory. கர்த்தர் நமக்காக எப்போதுமே வெற்றி கொடுப்பதற்காகவே அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார் இருக்கிறது நம் அனுபவத்தின் மூலமாய் இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Even before I could come, I heard a very sad news that the Palestinian Christians leader who fought for them has died because of corona. இன்றைக்கும் கூட நான் இங்கு வருவதற்கு முன்பாக மிகவும் ஒரு சோகமான ஒரு செய்தியை நான் கேட்டேன். பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்களுக்காக போராடியவர் கொரோனா வியாதியினால் அவர் மரித்து போனார் என்ற செய்தியை நான் கேட்டேன். Yes, it takes everyone. அது எல்லோருடைய வாழ்க்கையும் அது எடுத்து போடுகிறது. That's why we have to be very prudent and very intelligent to know how to escape from this virus. இந்த வைரஸ் கிருமியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஞானம் உள்ளவர்களாகவும் மிகவும் அறிவுள்ளவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, today I give these words of challenge to prove yourself that whether your God is with you or not. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிற ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதாக. If God is with us, கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் it is the fact that we are always victorious. நாம் எப்போதுமே ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் இருப்போம். If God is with us, கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் and nobody can come against us by word or by action. ஒரு வார்த்தையினாலும் செய்கிறார் நமக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. When God is with us, then we are more than conquerors because it is his love who gives us the victory. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருப்போம். காரணம் அவரே நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கொடுக்கிறவராய் நம்மோடு இருக்கிறார். It is the love of God which does all these things in our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தருடைய அன்பு இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த காரியங்களை நமக்கு செய்கிறதா இருக்கிறது. We must taste and see how the Lord is so great and powerful. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். Beginning from David running before Goliath, இந்த இடத்திலே தாவீது கோலியாத்துக்கு நேராய் ஓடுகிறதிலிருந்து he says that you come with me the javelins and with arrows, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் எனக்கு முன்பாய் வருகிறாய் என்று அவர் சொல்லுகிறார். but I come in the name of the Lord. நான் கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று அவர் In the சொல்லுகிறார். name of the Lord of the hosts of Israel whom you defy. நீ தூஷித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். See, it is a simple reason by word that you know that the Lord follows us in our victory when we gain his power in our mouth. நம்முடைய வாயிலே நாம் புறப்படுகிற வார்த்தையில் இருந்தால் நமக்கு வார்த்தையில் வெற்றி வருகிறது என்பதை நீங்கள் இதை நன்றாக புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். When you on the seventh day come around the walls of Jericho and praise my name, I will make the walls to fall down, says the Lord to Joshua. யோசுவாவிடத்திலே கர்த்தர் சொன்னார், 7ஆம் நாளிலே நீங்கள் என் துதி உங்கள் வாயிலே இருக்கும்பொழுது இந்த எரிகோ மதிலை உங்களுக்கு முன்பாக நான் விழ செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். Why? ஏன்? Because when we praise him, he is praised. When we praise him, he is exalted. நாம் அவரை துதிக்கும் போது அவர் துதிக்கப்படுகிறார், அவர் துதிக்கப்படும் போது அவர் உயர்த்தப்படுகிறார். When he is exalted, he does everything in our favor. நாம் அவரை உயர்த்தும் பொழுது அவர் நமக்கு சாயலாய் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராய் The இருக்கிறார். concept of all these words is the faith. எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசத்திலே அடங்கினதாய் இருக்கிறது. Faith conquers many blessings. விசுவாசம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் மேற்கொள்ளத்தக்கதாய் Faith இருக்கிறது. gives victory. விசுவாசம் நமக்கு வெற்றியை தருகிறது. You must understand that the faith has got reasons for our blessed life. நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு விசுவாசம் தான் அநேக காரணங்களாய் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You sit before the televisions, you sit before your mobiles and you watch the message, and when you leave it,
tonight you forget it. இன்றைக்கு நீங்கள் தொலைக்காட்சி முன்பாகவோ இல்லது உங்களுடைய கைபேசியின் முன்பாக வைத்து இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். இது முடிந்தவுடன் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்தும் போகலாம். Yes, you neglect the word of God because it doesn't follow you. But if you follow the word of God, it brings blessing in your life. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பின்தொடர்வீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். That is the reason of God's blessing. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு காரணமாய் இருக்கிறது. We the preachers, we preach and we believe. நாங்கள் பிரசங்கிக்கிறவர்கள் பிரசங்கித்து நாங்கள் செல்லலாம். We believe upon our own preaching. நாங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். And it is not that we are blessed, but we want even every one of you to be blessed in a grand manner. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மகத்துவமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாய் இருக்கிறது. Even tonight, இன்றைக்கும் கூட we come with a burden that the Lord, who is the more than conqueror, be your blessed God. இன்றைக்கு முற்றிலும் ஜெயம் கொண்ட தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான தெய்வமாய் இருக்கும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம். It's not only Moses, it is not only Joshua, it is not only David, but it is everyone who believed upon the word of God had a very rich dividend of God's life. மோசே மாத்திரமல்ல, யோசுவா மாத்திரமல்ல, தாவீது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள் ஒவ்வொருவரும் அபரிவிதமாக அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். They have seen the Lord's power in authority and in grand manner. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அவர்கள் அதிகமாக அவர்கள் கண்டார்கள். In 2 Chronicles chapter 32. 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரத்திலே 32. 32ஆம் அதிகாரத்திலே The Bible says that Sennacherib has come against the city of David. இந்த இடத்திலே சனகரிப் தாவீதின் பட்டணத்திற்கு விரோதமாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். The Bible says in verse 2 that he had waged war against Jerusalem city. 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எருசலேம் பட்டணத்திற்கு விரோதமாய் அவன் படையெடுத்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். At that time the man of God was ruling the city and the kingdom. அந்த நாட்களிலே தெய்வ மனிதன் அந்த பட்டணத்தையும் அந்த ராஜ்யத்தை அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். See, that's what I want to begin with today. இன்றைக்கு இதை கொண்டு தான் இன்றைக்கு தொடங்க நான் விரும்புகிறேன். If you are a God fearing man or a woman in your family or in your business, there starts God's blessed life. உங்கள் குடும்பத்திலே உங்கள் வியாபாரத்திலே கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறதாய் இருக்கும். Yes, it is between Sennacherib and God's favored king. இந்த இடத்திலே சனகரிப்புக்கும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராஜாவுக்கும் தயவு பெற்ற ஒரு ராஜாவுக்குமாய் இருக்கிறது. And Hezekiah built everything. He built the walls which are broken. He made the bounds, and then he goes to the people to talk about what is going to happen. எசேக்கியா அந்த இடத்திலே எல்லா உடைந்த மதில்களையும் எல்லா காரியங்களையும் அவர் கட்டினவர்களாய் பட்டணத்தை பாழான இடங்களை அவர் சரி செய்தவராய் இருந்த ஒரு ஜனங்களை நோக்கி இப்பொழுது அவர் பேசுகிறார். In verse 6 the Bible says of 2 Chronicles chapter 32. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. He set military captains over the people, gathered them together in the open square of the city gate, and gave them the word of God. ஜனங்கள் மேல் படையெடுத்து வருவரை வைத்து அவர்களை நகரவாசிகளின் வீதியிலே தன் அண்டையிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி. Yes, he spoke the word of God in the ears of great men who are going to defend the city. அந்த பட்டணத்தை பாதுகாக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த தெய்வ மனிதன் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். See, that is the fundamental of Christian life. இது கிறிஸ்துவ வாழ்க்கையின் மிகவும் அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கிறதை அறிந்திருக்க வேண்டும். A king is going to a battle with another king. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போகிறார். And a king has come to invade a man of God. இந்த இடத்திலே தெய்வ மனிதனை இந்த இடத்திலே வரவழைக்கும்படியாக இங்கு நாம் பார்க்கிறோம். A heathen king has come to invade the city ruled by a man of God. தெய்வ மனிதனாய் ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவுக்கு விரோதமாக தேவனை அறியாத ஒரு ராஜா வந்து யுத்தம் செய்கிறதை இங்கு நாம் பார்க்கிறோம். He prepared everything. எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து விட்டார். He built the walls, broken walls, and chipped and built it to the fullest measure. அந்த இடத்திலே பாழான எல்லா மதில்களையும் அழகாக சிறன்பட செய்து அவர் சீர் செய்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். Then he brings everyone to brief them about what he is going to do in mind. அந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து பேசும்படியாய் ஜனங்களை அவர் கூடி வர செய்கிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, today the Christian life is more upon God than upon this world. இந்த நாளிலே கிறிஸ்துவ வாழ்க்கை கர்த்தர் மேலாக இருக்கிறது, இந்த உலகத்திற்கு மேலாய் அல்ல. What you believe in God, you receive on earth.
நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை விசுவாசிக்கிறீர்களோ பூலோகத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். What you pray to heaven, that you receive on earth. நீங்கள் பரலோகத்தில் எதை ஜெபிக்கிறீர்களோ அதை பூலோகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Don't think simple about God's power and கர்த்தருடைய authority. வல்லமையும் அதிகாரத்தை குறித்து சாதாரணமாக எண்ண வேண்டாம். Yes, the Bible says He makes kings and He dethroned kings. அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி அவர் ராஜாக்களை தள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Because that is the authority of the Lord. அது கர்த்தருடைய அதிகாரம் இவ்விதமாக இருக்கிறது. Here the Bible says that He called everyone before the battle, even if it starts, He calls everyone to declare to them what He has got in His mind about the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை குறித்து என்ன தன் மனதிலே வைத்திருக்கிறாரோ அதை சொல்லும்படியாய் ஜனங்களை அங்கு நிற்க வைத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர் பேசுகிறார். Yes, the words of Paul and the words of Hezekiah is powerful. அந்த இடத்திலே பவுலடிகளுடைய வார்த்தைகளும் எசேக்கியா ராஜாவுடைய வார்த்தைகளும் வல்லமை உள்ளதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He gave them encouraging by the word of the Lord, saying, "Be strong and courageous. Do not be afraid nor dismayed before the king of Assyria." நீங்கள் திடம் கொண்டு தைரியமாய் இருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற திரளான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். Yes, nor be afraid of the multitude that is with him. There are more with us than with him. அவர்களோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னார். Yes, there are more with us than with him. அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார். See, my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, physically he is not strong as Sennacherib. சனகரிப்புக்கு விரோதமாக உலக பிரகாரம் பார்க்கும்போது ஒரு பலவானாய் காணப்படவில்லை. Yes, he is not strong when you see before Sennacherib and the Assyrian kingdom. அந்த அசிரிய ராஜாவுக்கு முன்பாக மாம்சத்தின்படி பார்க்கும்போது அவர் அவ்வளவு பலமுள்ளவராய் அவள் காணப்படவில்லை. But verse 8 says, ஆனால் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, with him is an arm of flesh, but with us is the Lord our God to help us and to fight our battles. அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி. Hallelujah. ஹல்லேலூயா. See the greatness of God's power that he wants to describe before the people who are afraid. பயந்திருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை மகத்துவத்தை எவ்விதமாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். They were just only flesh in nature, but our God is the strong deliverer of our lives. அவர்களோடு இருக்கிறது எல்லாம் மாம்ச புயம்தான். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்மை முற்றும் முடிய நம்மை காத்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, these are not just words, but words of great authority and deliverance and blessing. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, இது அதிகாரம் உள்ள வார்த்தையும் நம்மை விடுவிக்கிற வார்த்தையுமாய் இவைகள் இருக்கிறது. Yes, it brings blessing and peace in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. He says it is just all fleshy people they are. அவர்கள் எல்லோரும் மாம்சம் தானே, மாம்சமான ஜனங்கள் என்று சொல்லுகிறார். But our God is the Lord who fight the battle for us. நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, today that's what I like to mention. இதைதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Your God is not only a God who looks over you, but he fights your battles. உங்களை பார்க்கிற காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காக இவர் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். He comes down. அவர் இறங்கி வருகிறார். He comes down to fight the battle. அவர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். That you have to believe tonight. இதை நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். That the Lord is the one who releases great power. கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய வல்லமையை நமக்காக கட்டவிழ்த்து விடுகிறவராய் இருக்கிறார். There is nothing that you can challenge me, and I will challenge you today. If you surely believe, he releases great power and blessing. இன்றைக்கு நீங்கள் உண்மையாகவே விசுவாசித்தால் அவர் உங்கள் மத்தியிலே பெரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு அவர் கட்டவிழ்த்து விடுகிறவராய் அவர் இருக்கிறார். The Bible says they were strengthened by the great words of Hezekiah. இந்த வேதம் சொல்லுகிறது எசேக்கியாவின் வார்த்தையினாலே ஜனங்கள் பலமடைந்தார்கள் என்று இருக்கிறது. Even tonight, இன்றைக்கும் கூட where are you watching my message? என்னுடைய செய்தி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? You have to be strengthened today. இன்றைக்கு நீங்கள் பலனடைய வேண்டும். You're looking unto the year which is standing before you, staring at all of us. இன்றைக்கு நமக்காய் காத்திருக்கிற வருடம் நம்ம எல்லோரும் அது பார்த்து கொண்டிருக்கிறது. Yes, it is staring at us
because we did not know what has happened this year, and we did not know what is waiting for us next year. இந்த வருடம் என்ன நடந்தது என்று அல்ல, அடுத்த வருடம் என்ன நடக்க போகுது என்று காத்து அது உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. Yes, it is coming against us because we did not know whether with what we are going to fight the next year. அடுத்த வருடத்தை என்னத்தை கொண்டு நாம் போராட போகிறோம் என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறபடியால் நாம் விதமாக இருக்கிறோம். The Bible says வேதம் சொல்லுகிறது that the Lord is there to strengthen us and fight our battles. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்காய் அவர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Yes, the battle always belongs to God, says Moses. மோசே சொல்லுகிறார், எப்போதுமே யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். They were all living under the mercy of God in Goshen in Egypt, and when they came to the Red Sea, they were being driven out into the wilderness, and the sea before and the chariots of Pharaoh behind. அவர்கள் எல்லோரும் கோஷோன் தேசத்திலே எகிப்திலிருந்து வெளிவரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோனின் சேனையும் இருந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். Yes, they were all afraid. அவர்கள் எல்லோரும் பயந்து போனார்கள். They were all afraid. எல்லோரும் பயந்து போனார்கள். They were the same like manner in which they stood before Sennacherib in the land of Jerusalem. இந்த இடத்திலே எருசலேம் தேசத்திலே பட்டணத்திலே சனகரிப்புக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்றதால் அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு எகிப்திற்கு முன்பாக அவர் நின்றார்கள். The final battle between Sennacherib and Hezekiah is not fought by him, but the Lord fought the battle for Hezekiah. கடைசி யுத்தம் சனகரிப்புக்கும் இஸ்ரவேலருக்கும் அல்ல, அது சனகரிப்புக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் விரோதமாக அது நடந்தது என்று பார்க்கிறோம். Yes, that is the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமையாய் இருக்கிறது. And that is the Lord who does great things according to what we make our commitments before God. நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன உடன்படிக்கை செய்கிறோமோ அதன்படி கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, if you call upon your parents, if you call upon your children, they may or may not be able to help you in your trials. உங்களுடைய சோதனையின் நேரத்திலே, உங்கள் போராட்டத்தின் நேரத்திலே உங்கள் பெற்றோரையோ உங்கள் பிள்ளைகளோ நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யாமல் முடியாமல் போகலாம். Yes, but the Lord will surely, when you call upon him, he comes to deliver and fight your battles to deliver. உங்கள் தேவனாகிய கர்த்தரையோ நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய உங்களை விடுவிக்க அவர் ஓரோடி வருகிறவராய் இருக்கிறார். That is the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமையாய் இருக்கிறது. Because he works miracles in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். He turns every battle into victory. அவர் எல்லா யுத்தங்களையும் நமக்கு ஜெயமாய் அவர் முடித்து தருகிறார். The Bible says, as I have told you, that the children of Israel were driven out before the Red Sea. இஸ்ரவேல் புத்திரர்கள் அவங்க செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes, they were all being brought and they were all standing before the Red Sea according to the plan of the Lord. கர்த்தருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அவர்கள் சிவந்தர சமுத்திரத்துக்கு முன்பாக அவர்கள் வந்து செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள். And they saw the chariots of Pharaoh behind them. அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் படைகள் வந்து நிற்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். They got afraid. அவர்கள் பயந்து போனார்கள். They have not seen in their lives that the chariots of Pharaoh coming against their lives. அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பார்வோனுடைய சேனை அந்த யுத்த ரதங்கள் அவர்களுக்கு முன்பாய் வந்து நின்றதை அவர்கள் பார்த்ததே கிடையாது. They never seen it. அதை அவர்கள் பார்த்ததே கிடையாது. From the time of Joseph, they saw only that the Pharaoh was in favor of them. யோசேப்பின் காலத்திலிருந்து பார்வோன் அவர்களுக்கு எப்போதுமே தயவுள்ளவராக தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். And they saw that the Lord's hand was mighty towards the Pharaoh's house and the people, because the Lord wants to fight the battle for them. அவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் கர்த்தருடைய கரம் பார்வோனின் குடும்பத்துக்கு விரோதமாய் பயங்கரமாய் இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். And now the Lord has led them into the Red Sea and behind the Pharaoh's army. அந்த இடத்திலே சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக கர்த்தர் அங்கு நடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். And the Bible says, வேதம் சொல்லுகிறது in Exodus chapter 14, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் verse 12, 12ஆம் வசனத்திலே, as the children of Israel were very much afraid, they started speaking against the Lord and Moses. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் பயத்திலே அவர்கள் பேச தொடங்கி விட்டார்கள். Is this not the word that we told you in Egypt, saying, let us alone, that we may serve the Egyptians, for it would have been better for us to serve the Egyptians than we should die in this wilderness. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடுங்கள் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எவ்வளவு நலமாய் இருக்கும் என்றார்கள். See, my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, why the Lord has taken you here in this portion of the Bible.
இந்த பகுதியின் வேதத்தின் பகுதிக்கு நேராய் கர்த்தர் ஏன் உங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்? We are always people subject to mockery and to every shameful life. நம்முடைய வாழ்க்கையின் வெட்கத்திற்கும் கேள்விக்குறிகளுக்கும் நாம் காரணராய் இருக்கிறபடியால் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். Yes, the Bible says the children of Israel never believed that the Lord who is with them is great. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை நம் தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார் என்று. Yes, they always saw that Moses pleading for them and Moses bringing great deliverance for them. அவர்கள் எப்போதும் பார்த்தது என்னவென்றால் மோசே அவர்களுக்காக ஜெபிக்கிறார், அந்த இடத்திலே அவர்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கிறதை தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். But now the Lord wanted to put them in test. அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை சோதிக்க விரும்பினார். And never the Lord will leave them, my dear friend. அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவில்லை என்று. That is what I want to tell you today. இன்றைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்ல நான் When விரும்புகிறேன். the Lord tests you, கர்த்தர் உங்களை சோதிக்கும் பொழுது He tests you for victory. அவர் உங்களுக்கு எப்போதும் ஜெயத்தை கொடுக்கவே சோதிக்கிறார். ஹல்லேலூயா. He tests you for victory. எப்போதுமே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கவே அவர் சோதிக்கிறார். Your patience have to be in the Lord. உங்களுடைய பொறுமை எப்போதுமே கர்த்தருக்குள்ளாய் இருக்க வேண்டும். Your waiting have to be in the Lord. உங்கள் காத்திருப்பு எப்போதும் கர்த்தருக்குள்ளாய் இருக்க வேண்டும். Your faith have to be in the Lord. உங்கள் விசுவாசம் கர்த்தருக்குள்ளாய் இருக்க வேண்டும். If you are in the Lord, that the test that what the Lord brings is for victory. நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வரும் சோதனையிலே எப்போதுமே நீங்கள் ஜெயம் கொள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். Here the children of Israel got afraid. இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போனார்கள். But never the Lord let them like that as they were afraid. அவர்கள் பயந்த விதமாகவே கர்த்தர் அவர்களை விட்டுவிடவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Even tonight, இன்றைக்கும் கூட the Lord will not bring the fear that what you fear to come upon you. நீங்கள் எதற்காக பயந்தீர்களோ அந்த பயத்தை கர்த்தர் உங்கள் மேல் வரவிடாமல் அவர் காத்துக்கொள்வார். No, never. ஒருபோதும் What you fear will never come upon you, my dear friend. Today I vouch in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. If you are waiting for something good, நீங்கள் நன்மையான காரியத்திற்காய் காத்திருக்கிறீர்களா? then the Lord will do it. கர்த்தர் அதை உங்களுக்காக அவர் செய்வார். What did Paul say? பவுல் என்ன சொல்லுகிறார்? Who is man to criticize you when God has made you righteous? கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் இருக்கும்போது மனிதன் உங்களுக்கு எப்படி உங்களை குற்றம் செலுத்த முடியும்? Because of the love of God we are more than conquerors. கர்த்தருடைய அன்பின் நிமித்தமாக நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். If God is with us, my dear friend, கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கும் பொழுது, when God is with us, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, what he does is great and mighty. அவர் செய்கிற காரியம் வல்லமை உள்ளதாக பெரியதாக காணப்படும். The Bible says வேதம் சொல்லுகிறது, Moses calmed the people and started speaking to them. கர்த்தர் மோசே ஜனங்களை நோக்கி அவர் பேச தொடங்குகிறார். Do not be afraid. நீங்கள் கலங்க வேண்டாம். Stand still. நீங்கள் நிலைத்திருந்து பாருங்கள். Stand still. நீங்கள் நிலைத்திருந்து பாருங்கள். Yes, do not be afraid. Just wait for the Lord to do great things. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். Wait to see what God is going to do for you. கர்த்தர் உங்களுக்காய் செய்கிறதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, that is the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமையாய் இருக்கிறது. That is the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமையாய் இருக்கிறது. We can see many things happening across our lives today. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Many lost many good people, their loved ones. தாங்கள் நேசிக்கிற அருமைய நல்லவர்களை ஜனங்கள் இழந்திருக்கலாம். But with God whom is in us, that the Lord will protect us from all evil. God will sustain us with his blessing from heaven. நமக்குள்ளாய் வாசம் செய்கிற நம் தேவனாகிய கர்த்தர் எல்லா பொல்லாப்புக்கும் வந்து விலக்கி காத்து எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, see the salvation of the Lord, for he will accomplish for you this day. You shall see again this people, and it is no more that you will see the chariots of the Pharaoh. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றார். Yes, see the greatness of God's grandeur and power that he describes from his mouth, and God does it according to Moses. கர்த்தருடைய மகத்துவத்தை வல்லமையை எப்படியாய் மோசே இங்கு உரைக்கிறார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாகவே கர்த்தர் செய்கிறதையும் நாம் இங்கு பார்க்கிறோம். Yes, they have not seen the Pharaoh's horses after they crossed the Red Sea in their lives. அங்க செங்கடலை கடந்த பின்பு அவர்கள் பார்வோனின் அந்த ரதங்களை அவர்கள் பார்க்கவே இல்லை. But what did Moses say? If you don't believe the Lord, he will bring the plagues that he brought in Egypt. But he never said that the Pharaoh's all his horses and chariots will come back to haunt your life anymore.
அவர் அந்த அந்த இடத்தை கடந்து சென்ற பின்பு மோசே சொல்லுகிறார், அவர்கள் மேல் வந்த வாதைகள் வேண்டாமால் உங்கள் மேல் வரலாம், ஆனால் பார்வோனின் ரதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும் என்று அவர் ஒருபோதும் அவர் சொல்லவே இல்லை. Finally, he finishes this word. இந்த வார்த்தை சொல்லி அவர் விதமாக முடிக்கிறார். The Lord will fight for you and you shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். Yes, you will hold your peace and waiting for God to do great things. கர்த்தர் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். Yes, what Moses did, Hezekiah did in his life after many hundreds of years. மோசே கைத காரியத்தை எசேக்கியா அநேக ஆண்டுகளுக்கு பின்பு அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். He followed the same pattern of Moses and he had victory over Sennacherib. அவர் மோசே செய்த அதே காரியங்களை பின்பற்றி சனகரிப்புக்கு விரோதமாக அவர் வெற்றி பெற்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். Even tonight, இன்றைக்கும் கூட, whether it is Moses or Hezekiah, இது இன்றைக்கு மோசேவாக இருந்தாலும் சரி, எசேக்கியாவாக இருந்தாலும் சரி, the Lord fights your battle. கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு யுத்தம் செய்கிறவராய் He இருக்கிறார். says, I stand by you. நான் உன் பட்சமாய் நிற்பேன் என்று அவர் சொல்லுகிறார். I give the authority by my word and by power. என் வல்லமையினாலும் என் வார்த்தையினாலும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர can't you just believe and have a victorious life? நீங்கள் விசுவாசித்து இந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Where you are being sidelined, நீங்க எந்த இடத்திலே ஒதுக்கப்பட்டீர்களோ, where you are not able to see the power of God. கர்த்தருடைய வல்லமை எங்கு காண முடியாமல் இருந்தீர்களோ, It is not that the Lord is not with you, but you have left the Lord and gone away. நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இல்லை என்பதல்ல, நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி சென்று விட்டீர்கள். You have gone far away from the Lord. கர்த்தரை விட்டு தூரமாய் நீ சென்று விட்டீர்கள். Invite the Lord to be with you today. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படியாய் அவரை வரவழையுங்கள். That's what Hezekiah did. அதைதான் எசேக்கியா ராஜா செய்தார். He called everyone and said, the Lord God is with us, but they are coming only in their flesh. அவர் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களோடு கூட இருப்பதோ மாம்ச புயம் என்று அவர் சொன்னார். That is the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமையாய் That இருக்கிறது. is the authority of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமையாய் இருக்கிறது. How can you keep your Lord away and go and try and become a failure? நீங்கள் எப்படி கர்த்தரை ஒதுக்கிவிட்டு நீங்கள் முன்னோக்கி சென்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தோல்வியை தான் நீங்கள் காண்பீர்கள். Yes, if you go alone, you are defeated. நீங்கள் தனியாக சென்றீர்கள் உங்களுக்கு தோல்விதான். That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. The Lord was not with Samson as he went away from the bosom of Delilah. திலேலாவின் மடியிலிருந்து எழுந்து சிம்சோன் போன போது அதைதான் கர்த்தர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். Because he went and he found that the Lord is not with him and he got defeated. அந்த இடத்திலே அவர் ஓடி சென்று பார்த்தபோது கர்த்தர் அவரோடு கூட இல்லை என்று பார்த்தவன் தோல்வி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். Yes, because they are not able to believe that the Lord is more powerful than the bosom of a wicked woman. இந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை மிகவும் வல்லமை உள்ளது என்பதை காட்டிலும் அந்த ஸ்திரீயினுடைய மடி மிகவும் மோசமானது என்பதை அறியாமல் இருந்து விட்டார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, you cannot leave the Lord in favor of any man or a woman. எந்த மனிதனுக்காகவோ மனுஷிக்காகவோ நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி ஓட முடியாது. The Lord is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். He is a mighty warrior. அவர் யுத்தத்தில் வல்லவர். He is a mighty warrior. அவர் யுத்தத்தில் வல்லவர். He is a provider. அவர் உங்களை போஷிக்கிறவராய் He is a இருக்கிறார். healer. அவர் உங்களை சுகமளிக்கிறவராய் He is a இருக்கிறார். deliverer. அவர் உங்களை விடுவிக்கிறவராய் He is இருக்கிறார். the provider. அவர் உங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். What do you want today? உங்களுக்கு எது வேண்டும்? You want a good job today? இன்றைக்கு ஒரு நல்ல வேலை வேண்டுமா? Or you want a new job today? இன்றைக்கு ஒரு புதிய வேலை வேண்டுமா? Or you want to change your job today? இன்றைக்கு உங்கள் வேலையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமா? What is the reason? என்ன காரணம் உங்களுக்கு? If you tell to man, man will say that you are foolish in what your attitude and this is not the time to change or to achieve. நீங்கள் மனிதனிடத்திலே சொல்வீர்கள் என்றால் இது மதியீனமான செயல், இந்த நேரத்திலே வேலையை மாற்றுவது ஒரு நல்ல காரியமில்லை என்று தான் உங்களுக்கு அறிவுரை சொல்வார்கள். But when the Lord is with you, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால், if you give your options to the Lord, கர்த்தரிடத்திலே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் முன்வைப்பீர்கள் என்றால், then the Lord will say, yes, do it in such a manner, I will do everything for you. இவ்விதமாக நீங்கள் செய்யுங்கள், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்லுவார். He will say that I will do everything for you. உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்லுவார். He is such a good God. அவ்வளவு நல்ல தேவன் அவர். He is such a good God that he will accomplish everything for you. உனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் அவ்வளவு நல்ல தேவன் அவர். That is the power of God and his deliverance. அவருடைய வல்லமை, அவருடைய விடுதலை அவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, one day Joshua went for a battle. ஒரு நாள் யோசுவா யுத்தத்திற்கு சென்றதை நாம் பார்க்கிறோம். He went for a battle and the battle is not finished. அந்த இடத்துல அவர் யுத்தத்திற்கு சென்றால் அந்த யுத்தம் அப்பொழுது முடிவடையவில்லை. And he saw that the battle he had to continue and the Lord
was with him, and he saw that every situation is favoring him. அந்த இடத்துல இந்த யுத்தம் முடியவில்லை. கர்த்தர் அவர் பட்சமாய் இருந்தார். எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு சாதகமாய் இருந்ததை பார்க்கிறோம். In Joshua chapter 10 யோசுவா 10ஆம் அதிகாரத்திலே and verse 7 and 8. 7 8 வசனங்கள். And so Joshua ascended from Gilgal, he and all the people of war with him, and all the mighty men of valor. And the Lord said to Joshua, do not fear them, for I have delivered them into your hands. Not a man of them shall stand before you. யோசுவா 10ஆம் அதிகாரம் 7 8 வசனங்கள். உடனே யோசுவாவும் அவனோடு கூட இருந்த சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளை அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். Do not fear for them, for I have delivered them into your hand. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் அவர்கள் உங்கள் கையிலே கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். Yes, they are all, I have given it into your hands. அவர்கள் எல்லோரையும் உன் கையிலே கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். An hand which has got very little space, but the Lord says, this battle is, I have given it into your hands. இந்த கையிலே பிடிப்பதற்கு மிகவும் குறைந்த இடம்தான் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தின் முழுவதும் வெற்றி முழுவதும் உன் கையிலே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And he says that no, even one will run away, but with falling before you. உனக்கு முன்பாக ஒருவனும் ஓடி போவதில்லை, எல்லோரும் உனக்கு முன்பாக விழுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, some of the works of God are very unique and powerful. கர்த்தருடைய காரியங்களை, சில காரியங்களை பார்க்கும்போது அது மிகவும் சிறந்ததாய் அபரிவிதமாக மகத்துவமுள்ளதாய் காணப்படும். Acknowledges the prayer of the men of God. தெய்வ மனிதனுடைய ஜெபங்களை அவர் அப்படியே அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். The battle, I am all talking about the real battles which are happening, and the real battle concludes with miracles as he parted the Red Sea, and some miracles God gives it valiantly upon the earth. இந்த இடத்துல சிவந்த சமுத்திரத்தை தொடர்ந்து பிரித்தது, அநேக காரியங்களை, யுத்தங்களை குறித்து இங்கு பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் வெற்றியை கொடுத்ததை காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். The Bible says, வேதம் சொல்கிறது, with the word of God he went, and with Beth-horon he smashed everybody and took the place. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர்களை மேற்கொண்டு அவர்களை நசுக்கி அவை எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். And he moves forward. அவர் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். He moves forward. He saw that the day is going to end. அந்த இடத்திலே அந்த நாள் முடிகிறதை பார்க்கிறோம். But his battle is not ended. ஆனால் யுத்தமோ முடிவடையவில்லை. Don't think that this is what is unique and this will never happen. I'm not coming to the point of that. Let me wait and see what I'm trying to tell you today. இது அதிசயமான ஒரு காரியம். இந்த காரியங்கள் இனி நடக்குமா என்று குறித்து நான் பேசும்படியா நான் இங்கு வரவில்லை. But you wait and see what I'm trying to say in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே என்ன காரியங்களை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். Yes, he saw that the battle is still waiting for him. அவருக்கு முன்பாக இன்னும் யுத்தம் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். He did not want to leave them in this day. அந்த நாளை அவர் முடிக்க அவர் விரும்பவில்லை. And he saw that it is very wise to claim in the name of the Lord a day longer so that he can fight the battle. அந்த இடத்திலே அவர் ஞானத்தை அவர் உபயோகப்படுத்தி அந்த பகலை அவர் அதிகமாக்கி அந்த யுத்தத்தை முடிக்க அவர் விரும்பினார். The Lord acknowledged with him. அவரோடு கூட கர்த்தர் அதை அங்கீகரித்தார். That's simple. அது மிகவும் Leave alone the miracle. அந்த அற்புதத்தை விட்டு விடுங்கள். But the Lord heard his words, even though it is a super miracle. But the Lord give here to Joshua's prayer. இந்த இடத்துல யோசுவாவின் ஜெபத்தை கேட்டு இந்த மகத்துவமான பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ததை நாம் பார்க்கிறோம். That is the faith. அதுதான் விசுவாசம். It is not that the Lord said, you command, I will stop it. நீ கட்டளையிடு, நான் அதை நிறுத்தி விடுகிறேன் என்று அல்ல. No, the Lord acknowledged the faith which is beyond miracle. அற்புதத்திற்கு மேலாய் இருந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, it shows that we are more than conquerors because of the love of God, says Paul. பவுலடிகள் சொல்கிறது போல கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். That is what is shown here. இதே இடத்துல அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். Yeah, how can the Lord allow the creation to be stopped
by another human creation. இந்த இடத்திலே ஒரு சிருஷ்டிப்பானது ஒரு சிருஷ்டிப்பால் நிறுத்தப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். That is what I want to tell you today. இதை தான் உங்களுக்கு சொல்ல நான் The விரும்புகிறேன். creation of God was controlled by another human creation. இந்த இடத்திலே கர்த்தரால் சிருஷ்டிப்பானது ஒரு கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனால் நிறுத்தப்படுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். That is the superiority of God's love upon us. அதுதான் கர்த்தருடைய வல்லமையின் அன்பை மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம். Test it and see how great the Lord is. கர்த்தர் நல்லவர் என்பதை எவ்வளவு சோதித்து பாருங்களே. Test and see how the Lord great and powerful is. கர்த்தர் வல்லவர் நல்லவர் என்பதை சோதித்து பாருங்களேன். God is always powerful. கர்த்தர் எப்போதுமே அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Many years before, in the year 2014, 2014 அநேக ஆண்டுகளுக்கு முன்பு a teacher came to me and she was not able to speak, but a girl next to her started speaking to me. ஒரு இடத்திலே ஒரு ஆசிரியர் என் இடத்திலே வந்தார்கள். அவர்களால் பேச முடியவில்லை. அவர்கள் அருகாமையிலே இருந்து இன்னொரு மகள் என்னிடத்திலே பேசினாள். And she said she is working as a teacher and she's got a throat cancer. அவர்கள் ஆசிரியராய் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு தொண்டையிலே புற்றுநோய் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். And she cannot speak, but she showed all the scan report and how they are going to perform the operation in her throat. அவர்களால் பேச முடியவில்லை. அவர்கள் எல்லா அந்த டாக்டர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து இடத்திலே காண்பித்து செய்கிலே இடத்திலே எல்லாவற்றையும் அவர்கள் சொன்னார்கள். And this is the mission and this is how it will be going into the mouth and the throat, and we will remove the growth which is in that as cancer. அந்த அறுவை சிகிச்சை விதமாக நடக்கும். இவ்விதமாக அந்த கருவியை உள்ளே செலுத்தி அந்த அறுவை சிகிச்சை செய்து அந்த கேன்சர் பகுதியை எடுப்பார்கள் என்று எனக்கு எல்லாவற்றையும் அவர் விளக்கி சொன்னார்கள். And the girl said that she is going to go in 3 days time. இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக அவர்கள் அறுவை சிகிச்சைக்குள்ளாக போறாங்க She சொன்னார்கள். is a kindergarten teacher. அவர் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு மழலையர்கள் பள்ளியில் எடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். I prayed நான் ஜெபித்தேன். and I said, Lord, heal this cancer. ஆண்டவரே இந்த புற்றுநோயை சுகமாக்கும் ஆண்டவரே என்று ஜெபித்தேன். And she went on the 3rd day 3ஆம் நாள் அவர்கள் சென்றார்கள். and they tested her again. திரும்பமாய் அவர்களை சோதித்தார்கள். They saw the growth vanished in her throat. அவருடைய தொண்டை பகுதியிலே இருந்த அந்த வளர்ச்சியானது மறைந்ததை பார்த்தார்கள். Yes, the throat, the growth completely disappeared from the throat. அந்த தொண்டை பகுதியிலே இருந்த அந்த வளர்ச்சியானது முற்றிலுமாய் மறைந்து போனதை அவர்கள் பார்த்தார்கள். The next Tuesday she came to testify. அடுத்த செவ்வாய்க்கிழமை அவர்கள் வந்து சாட்சியிடும்படியாய் அவர்கள் வந்தார்கள். There is no one to help her. She come on the stage and she said, I want to testify. யாருமே அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவர்கள் மேடைக்கு வந்து நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். And she again got a file in her hand. அவர்கள் திரும்பமாய் தன் கையிலே ஒரு பெரிய ஒரு ஃபைலை கொண்டு வந்தார்கள். And in that the scan report says that there is no growth in her throat, and from the mouth they saw there is no growth in the throat. அவர்கள் வாயின் வழியாக அவர்கள் பார்க்கும்போது அந்த தொண்டையிலே இருந்த அந்த வளர்ச்சியானது முற்றிலுமாய் மறைந்து போனது என்பதை குறித்து எழுதப்பட்டிருந்ததை அவர்கள் காண்பித்தார்கள். And after 7 days and the next Tuesday she gave her own testimony in the meeting. அந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்திலே அடுத்த வாரத்திலே அவர்கள் வந்து தன் சொந்த குரலிலே அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். It is not that it was a growth and it was cancer, says the previous report. அதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட எல்லா ரிப்போர்ட்டுகளும் சொல்லுகிறது அது கேன்சர் வியாதி, அவர்களுக்கு தொண்டையிலே ஒரு வளர்ச்சி இருந்தது என்றுதான். The next report says the growth itself is not there, and that's how it is not cancerous. அடுத்த அவர்கள் எடுத்த சோதனையிலே அந்த வளர்ச்சி ஒன்றுமே இல்லை, அந்த கேன்சர் வியாதியும் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர this சகோதரி, is what God can do in your lives. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இதை தான் செய்ய முடியும். Miracles are not over. அற்புதங்கள் முடிவடையவில்லை. Miracles are not over. அற்புதங்கள் முடிந்து விடவில்லை. Miracles are still happening. இன்னுமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Miracles are still happening in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்னுமாய் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Healing only is not the miracle. சுகத்தை கொடுப்பது மாத்திரம் அற்புதம் அல்ல. The miracle is what the blessing of God in your lives. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஒரு அற்புதம் தான். Yes, it comes one after the other. ஒன்றுக்கு பின்பாக ஒன்றாய் அவள் வந்து கொண்டே இருக்கும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, as the day is extended, அந்த இடத்துல அந்த பகல் நேரம் பெருக்கப்பட்ட போது, when the day was extended and the night did not come, அந்த இடத்துல பகல் அங்கு உயர்த்தப்பட்டது, அந்த ராத்திரி நேரம் வராமல் போனது. and the man of God Joshua started going capturing one king after another. By the day he captured more than 4 kings. அந்த இடத்திலே 4 ராஜாக்களை யோசுவா அங்கு முறியடித்து அவர் எல்லோரும் ஜெயம் கொண்டதை நாம் பார்க்கிறோம். In verse 42 of Joshua chapter 10, 10ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்திலே, and all these kings and their land Joshua took at one time, because the Lord God of Israel fought for Israel.
அந்த ராஜாக்கள் எல்லோரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காய் யுத்தம் பண்ணினார். See, Amen. underline the words for him. இந்த வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். உன் கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ நீதிமான் என்று அழைக்கும் பொழுது மற்றவனுக்கு விரோதமாய் எழும்பாமல் காக்கிறார். அவர் அன்பு நிமித்தமாய் நாம் முற்றிலும் வெற்றி சிறந்தவராக இருக்கிறோம். வாட் கிரேட் வேர்ட்ஸ் ஆஃப் கான்கரிங் blessings and conquering all that what you lost in life. உங்கள் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளத்தக்கதாக ஜெயம் கொள்ளத்தக்கதாக என்ன அருமையான தெய்வ வார்த்தைகள் இருக்கிறதை பாருங்கள். It is not that the Lord is for us, who can be against us. Here the Lord says, because the Lord of God of Israel fought for Israel, on one day he conquered more than 4 kingdoms. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்ற வார்த்தையின்படி அந்நாளிலே யோசுவா 4 ராஜாக்களை முறியடித்து எல்லா பட்டணங்களையும் அவர் மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். Amen. Hallelujah. Hallelujah. My God will accomplish and do everything for me. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். How beautiful it is. அது எவ்வளவு அழகாய் இருக்கிறது. Believe all things are possible. எல்லாம் முடியும் என்பதை கர்த்தரை விசுவாசியுங்கள். Believe all things are possible. தேவனால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசியுங்கள். Joshua believed that I can make the day to go long, and by the time the Lord fought the battle for the children of Israel. யோசுவா விசுவாசித்தார். இந்த பகல் நேரத்தை அதிகப்படுத்தி நான் இந்த யுத்தத்தை முடிக்க முடியும் என்று அவர் விசுவாசித்தார். கர்த்தர் அதை அங்கீகரித்தார் அவருக்காக. Even on that day he even overtook Hebron also, the Bible says. அந்த நாளிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் எப்ரோன் பட்டணத்தையும் அவர் பிடித்தார் என்று பார்க்கிறோம். Yes, on that great day of the extended day of the Lord, he even captured the hills of Hebron. அந்த இடத்துல எப்ரோன் மலை தேசத்தையும் அவர்கள் பிடித்தார்கள் என்று கர்த்தர் அவர்களுக்காக கொடுத்த அந்த நாளிலே அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, God of Hezekiah, எசேக்கியாவின் தேவன், God of Joshua, யோசுவாவின் தேவன், God of Moses, மோசேயின் தேவன், all miracles, they are all being seen miracles, and they have learned to bring miracles upon their own self and upon their people. அவர்கள் எல்லோரும் அற்புதத்தை கண்டு தங்கள் வாழ்க்கையிலே ஜனங்களுக்காக அற்புதங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான who can சகோதர fight your battle? Without God you cannot fight the battles. உங்களுக்காக யார் யுத்தம் செய்ய முடியும்? கர்த்தர் இல்லாமல் நீங்கள் ஒரு யுத்தத்தையும் செய்ய You முடியாது. cannot fight any battle, my dear friend. நீங்கள் எந்த ஒரு யுத்தத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. You can try, but you cannot be victorious. நீங்கள் முயற்சிக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியாது. Because your God cares for you more than anybody else. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்கள் தேவன் உங்களுக்காக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Because he fights it with all power and authority. அவர் சகல வல்லமையோடும் அதிகாரத்தோடும் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் The இருக்கிறார். Bible says, வேதம் சொல்லுகிறது, when Moses entered the Canaan and the territories, just when he was about to enter, he wanted to know what this beautiful Canaan is going to be. இந்த கானான் தேசத்திற்கு முன்பாக அவர் நின்று கொண்டு இந்த தேசம் எவ்விதமாக இருக்கும் போகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் மோசே இங்கு பார்க்கிறதை பார்க்கிறோம். The Lord said, you want to know how beautiful is the land, what I have prepared for you? Elect 12 people and send them. நீ இந்த இடத்திலே இந்த தேசம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா? 12 பேரை தேர்ந்தெடுத்து நீ அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes, verse 2 of Numbers chapter 13. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். Send men to spy out the land of Canaan, which I am giving to the children of Israel. From each tribe of their fathers you shall send a man, everyone a leader among them. 13 verse 2. Numbers 13 verse 2. என்னாகமம் 13 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேலின் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். See how the Lord is very happy to make them to know what a grand blessing He's got for His people. அவர் தன் ஜனங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை எவ்விதமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஜனங்களை அறிந்து கொள்ளும்படியாய் அனுப்பும்படியாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். That is what I want to tell you today. இன்றைக்கு நாம் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். God's blessing are beautiful. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அது மிகவும் அழகாய் இருக்கிறது. Yes, when the Lord told me in the year 1982, and when I was contemplating whether to go for my job or to go for the ministry that what the Lord has kept
today, the grand days. Then the Lord said, wait, I will make you to go across the seas and see my great power. 1982. 1982 வருடத்திலே கர்த்தர் என்னை ஊழியத்துக்கென்று அழைத்த பொழுது கர்த்தர் மிகவும் நான் வேலைக்கு போக வேண்டுமா அல்லது கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஊழியத்திற்கு போக வேண்டுமா என்று இருந்த நாட்களிலே இப்போது நடக்கிற இந்த மகத்துவமான ஆசீர்வாத ஊழியங்களை குறித்து அப்போது கர்த்தர் என்னோடு கூட பேசியிருந்தார். My mother said go, my father said don't go, he is just nothing. என் தாயார் சொன்னார் நீ ஊழியத்திற்கு போ என்று, என் தகப்பனார் சொன்னார் நீ ஊழியத்திற்கு போக வேண்டாம், அவர் ஒன்றுமில்லை. But I never gave ear to him, I gave ear to the Lord. நான் யாருக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை, கர்த்தருக்கு மாத்திரமே நான் செவிசாய்த்தேன். And in the year 1986-87, 1986-87 வருடங்களிலே we first went to Singapore. நாங்கள் சிங்கப்பூர் பட்டணங்களுக்கு சென்றோம். We landed at 5:30 in the airport. காலையிலே 5:30 மணிக்கு நாங்கள் அந்த அந்த இடத்திலே நாங்கள் இறங்கினோம் சிங்கப்பூர். By the time we came out, it took nearly half an hour and we got into a car. நாங்கள் அரை மணி நேரத்துக்கு பின்பு நாங்கள் காரிலே ஏறினோம். Yes, I'm talking about 1987. 87 வருடத்திலே. Yes, as the days go, as they dawn, as it was dawn, and I could see that like mountains and big hills like black, it's becoming brighter, and it is all 30-50 floor buildings. When we went up the Marina Drive, the city was so beautiful, and I thought this is just like heaven. அப்போது சூரியன் உதயமாய் கொண்டிருந்த இந்த இருட்டிலிருந்து அப்போது நான் மலையை போல இருட்டிலே பார்த்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்திலே பார்த்தேன். அது எல்லாம் 30 மாடி கட்டிடங்களாக பெரிய பெரிய கட்டிடங்களாக இருந்தது. அவைகளை பார்க்கும்போது நான் அப்படியாய் அசந்து ஆச்சரியத்திலே மூழ்கி இருந்தேன். If you have not gone, if you go over the Marine Drive bridge, it will be so beautiful, tall buildings on the right and to the left. I saw, oh, this is really heaven like nature. அந்த இடத்திலே நான் அந்த அந்த பட்டணத்தின் மேலே நாங்கள் செல்லும்பொழுது அதை வலதுபுறம் இடதுபுறமாய் பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்தது. அது பரலோகமே இறங்கி வந்தது போல இருந்தது. In the year 1996, when we went to United States of America, myself and Anand, we were standing one of the twin towers which is allowed to see. The other tower is not allowed. One tower in twin towers is allowed. And we were standing, and the man who's telling, you are standing in the highest level on this earth, and it is so beautiful. And then myself said, oh, the Lord has brought us to this beautiful place, and this is the highest place from where we can cry unto God. We prayed holding our hands together, Lord, lift us up and make our lives also to be lifted. 1996 வருடத்திலே அண்ணனும் நானும் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே போனபோது அந்த இரட்டை கோபுரத்தை பார்க்க முடியாத கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதிலே ஒரு கோபுரத்தின் உச்சியிலே நாங்கள் இருந்தோம். அது உலகத்திலே மிகவும் உயரமான ஒரு ஸ்தலமாய் அது காணப்பட்டது. அந்த இடத்திலே நானும் அண்ணனும் கையை பிடித்து நாங்கள் ஜெபித்தோம். இந்த இடத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தரை நோக்கி செல்லும் என்று விசுவாசித்து நாங்கள் ஊழியத்தின் உயர்வுக்காக நாங்கள் ஜெபித்தோம். The highest building where we can near to heavens, that's what we can presume or we can assume in our lives. நம்முடைய வாழ்க்கையில எண்ணுகிறதெல்லாம் அந்த வானத்தின் உச்சியிலே காணப்படுகிறதான அந்த உச்சியில் இருந்து நாங்கள் பார்த்த அந்த காரியங்களாய் இருக்கிறது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, the towers gone down, இந்த நேரத்தில் இந்த கோபுரங்கள் இடிந்து விழுந்தது. But the Lord who is with us in heaven still lives with great grandeur and power. நம்மோடு கூட வாசம் செய்கிற பரலோகத்தின் தேவன் மகத்துவமாய் வல்லமையாய் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். Here you see, when I read this verse, now only I remembered all those things. He says, how beautiful is Canaan, send all people and let them come back and tell you. கானான் தேசம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று பார்க்க முடியாய் உனக்குள்ள இருக்கிற பிரபுக்களை 12 பேரை அனுப்பு என்று கர்த்தர் மோசேயிடத்திலே சொல்கிறார். They went and searched and they had everything in their mind, and they all returned, and one cluster of grapes, 2 people have to carry it. அவர்கள் சென்று அதனுடைய எல்லா மகத்துவத்தையும் அழகையும் அவர்கள் ரசித்து அவர்கள் ருசித்து அதற்கு பின்பாக ஒரு கொலை திராட்சை கொலையை அவர்கள் 2 பேர் ஒரு கட்டையிலே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். They came and said, oh, it is all beautiful. அது மிகவும் அழகாகத்தான் இருக்கிறது. And they said, we cannot take it. அதை நாம் மேற்கொள்ள முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். They failed in their faith and in their lives. இவங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் அங்கேதான் அவர்கள் தோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். We have come to a point in life, in my message, that we have everything beautiful. எல்லாம் நமக்கு முன்பாக அழகாக இருக்கிறது. Where is your faith today? இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எங்கே? Faith conquers blessings, my dear friend. வாழ்க்கையிலே நாம் வெற்றியை கொள்ள வேண்டும் என்றால்
விசுவாசத்தை கொண்டு தான். We are more than conquerors in the love of God. கர்த்தருடைய அன்பிலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். But if you fail in your faith, then we are not conquerors, but we are defeated. நீங்கள் விசுவாசத்திலே தோல்வி அடைந்தவர்களாய் காணப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒன்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியாது. They showed the fruit, how beautiful it is. அந்த பழத்தை அவர்கள் காண்பித்தார்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. What all they showed, it is beautiful. அவர்கள் காண்பித்த எல்லாமே அழகாக இருந்தது. The land is surely flowing with milk and honey. In verse 27 they say. 27ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையாகவே அந்த தேசம் பாலும் தேனுகிற ஓடுகிற தேசம்தான். But there is one but there. அந்த இடத்திலே ஆனால் என்று ஒன்று இருக்கிறது. They say that the men are there are all like giants. அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். Because God's providence make them giants. அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த உணவானது அவர்களை ராட்சதர்களாய் மாற்றி இருந்தது. Even if you go and eat it, you will become giants. நீங்கள் அதை சென்று அதை நீங்கள் உண்டீர் என்றால் நீங்கள் ராட்சதர்களாய் Because மாறுவீர்கள். God's prosperity makes giants. கர்த்தருடைய பராமரிப்பு உங்களுக்கு அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. There is a giant come in my family and he used to say, where is the giant? And the little girl used to laugh when I say, where is the giant? நான் எங்கள் வீட்டிலே எங்க அந்த பெரிய மனுஷன் என்று கேட்பேன், அவர்கள் பார்த்து சிரிப்பார்கள். Yes, that is love. The God's blessing is giant and it is great. நம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு பெரியதாய் மகத்துவமாய் ராட்சத விதமாய் காணப்படுகிறது. Because he is so beautiful to feed us and to bless us. அவர் அவ்வளவு அழகாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை போஷிக்கிறவராய் அவர் இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்கிறது, finally everybody put poison in the mind of every people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் விஷத்தை கொடுக்கிறமான வார்த்தைகளை கொடுக்கிறதை இங்கு பார்க்கிறோம். We cannot go because we cannot overcome the giants. நாம் அங்கு போக முடியாது, அந்த யோனோக்கியர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். They created a war between the Lord and the mighty men. அந்த இடத்திலே கர்த்தருக்கும் ஒரு வல்ல பராக்கிரமசாலிக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணினார்கள். These people only cried before Moses at the Red Sea, telling the Pharaoh's army behind, Pharaoh's army behind. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இவர்கள் தான் சொன்னார்கள், மோசேயின் இடத்திலே நமக்கு பின்பாக பார்வோனின் சேனை இருக்கிறது, பார்வோனின் சேனை இருக்கிறது என்று அழுதார்கள். They only said in Mara that you made us to come to die here of thirstiness. மாராவிலே அவர்கள் சொன்னார்கள், தாகத்திலே நாங்கள் சாக வேண்டும் என்று நீர்தான் எங்களை இங்கே கொண்டு வந்தீர் என்று சொன்னார்கள். The third time again they are telling that we all were crying. The Bible says the whole camp of Israel, they made a great lament where Moses saw and got frightened. இந்த இடத்திலே இஸ்ரவேல் பாளையம் முழுவதும் ஒரு பெரிய புலம்பலையும் கண்ணீரும் உண்டா இருக்கிறதை பார்க்கிறோம். The Bible says, வேதம் சொல்கிறது in verse 32, 32ஆம் வசனத்திலே, they gave the children of Israel a bad report. நாங்கள் போய் சாட்சி பார்த்து வந்த No, they gave the children of Israel a bad report. Verse 32. Just say what I said. அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மோசமான செய்தியை அவர்கள் கொடுத்தார்கள். They gave a very bad report, the Bible says. வேதம் சொல்லுகிறது ஒரு மோசமான ஒரு செய்தியை தான் அவர்கள் கொடுத்தார்கள். Because the land is full of Anakims, they said. அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏனோக்கியர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். They are very high. அவர்கள் மிகவும் உயரமானவர்கள். We are like grasshoppers. நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர this சகோதரிகளே, is the failure of our Christian life today. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தோல்வியே இங்கு தான் இருக்கிறது. This is the failure of our Christian life. நம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் தோல்வி இங்கு தான். Whether it is Red Sea, whether it is Goliath, or whether it is Sennacherib, சிவந்த சமுத்திரமா இருக்கட்டும், கோலியாத்தா இருக்கட்டும், சனகரிப்பா இருக்கட்டும், the men of God had faith that they will overcome. தேவ மனிதர்கள் விசுவாசம் இருந்தார்கள், நாங்கள் இவர்களை மேற்கொள்வோம் என்று. Yes, they say in verse 33 of chapter 13 that they are all Anakims, great men, but we are like grasshoppers. அவர்கள் எல்லாரும் ராட்சத பிறவிகள், நாம் எல்லோரும் அங்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உன்னையே ஏழை என்றும் ஐயோ நான் ஒன்றுக்கும் இயலாதவன் என்றும் தன்னைத்தானே குறித்து மிகவும் பரிதாபப்படுகிற வாழ்க்கை ஒரு நாளும் வெற்றி அடையாது. ஒரு நாளும் வெற்றி அடையாது. Don't make pity of your own self today. உங்களை குறித்தே நீங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்காதீர்கள். Don't make pity of yourself. Your God is valiant and powerful. நம் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமமுள்ளவர், வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். What it is written in Joshua. யோசுவாவில் எழுதப்பட்டிருக்கிறது போல, The children of Israel
were aided by the God of Israel to fight a victorious battle. இஸ்ரவேலின் தேவனை இஸ்ரவேலர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். That is your God today. அவர்தான் உங்கள் தேவனாய் இருக்கிறார். Your God will fight your battle. உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Your God will bless your life. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். Your God will make miracles in your life. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். That's what the man of God said before the Sennacherib, the Assyrian king, that their God is nothing but your God is a God who fights battles. சனகரிப்புக்கு முன்பாக அந்த ராஜா இதைதான் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் வல்லவர், அவருடைய தேவன் வெறும் மாம்சம் என்று சொன்னார். That is life today. இதுதான் வாழ்க்கையா இருக்கிறது. Don't get defeated by telling yourself pity about your own self. உங்களை குறித்து பரிதாபப்பட்டு நீங்கள் உங்களை குறித்து தோல்வியிலே முடித்துக் I கொள்ளாதீர்கள். tell you today in faith and in knowledge of what God has given me. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அறிவின் நிமித்தமாகவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தின் நிமித்தம் நான் இன்றைக்கு Tell you சொல்லுகிறேன். today, before you end this year, wealth and riches will be in your house. உங்கள் வீட்டிலே ஐஸ்வர்யமும் அந்தஸ்தும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It will be in your house, my dear friend. உங்கள் வீட்டிலே அது இருக்கும் என்று கர்த்தர் Before சொல்லுகிறார். you end this year, God will richly bless you. கர்த்தர் இன்றைக்கு அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Believe all things are possible. எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். Believe all things are possible. எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். When everyone has unbelief, எல்லோரும் அவிசுவாசமாய் இருந்த பொழுது and you have to have belief. உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். Not say I believe. நான் விசுவாசிக்கிறேன் அல்ல. But you have to truly believe. நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்க வேண்டும். You have to truly believe. நீங்கள் மெய்யாகவே விசுவாசிக்க வேண்டும். The congregation lifted up their voice and the people wept that night, which made a great lament, says Moses in the camp of Israel. இஸ்ரவேலின் பாளையத்தில் ஒரு பெரிய புலம்பல் உண்டாயிற்று என்று மோசே அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Everybody started crying. எல்லோரும் அழத் தொடங்கி விட்டார்கள். Moses thought this is not the good sign. இது ஒரு நல்ல ஒரு அடையாளம் அல்ல. This is not the good sign. இது ஒரு நல்ல ஒரு அடையாளம் அல்ல. Lamenting against God. கர்த்தருக்கு விரோதமாய் புலம்புவது, Complaining against God. கர்த்தருக்கு விரோதமாய் குறை சொல்லுவது. I stand here to say the Lord wants to show and give the blessing into your hand today. இன்றைக்கு நின்று நான் உங்களுக்கு சொல்லுகிற விரும்பினேன் என்றால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு அழகாய் இருக்கிறதை காண்பிக்க தான் அவர்களை அனுப்பினார். Imagine in your life or think what you have today. Everybody in your houses or in your life, individual or family, a father or a children, I tell you today, imagine what you got in your heart and what the Lord has kept for you and what you are waiting for. நீங்கள் எதற்காய் காத்திருக்கிறீர்கள், எதற்காய் நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றும் உங்கள் இருதயத்தின் சிந்தனையிலே கொண்டு வந்து வைத்து பாருங்கள். Select it now in your heart and say, Lord, I am waiting for this and I know that you have given it and you will make time to conquer it. ஆண்டவரே, இதற்காய் நான் காத்திருக்கிறேன், இது எனக்காய் கொடுத்து விட்டீர், இதை நான் ஜெயம் கொள்ள போகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, they not only lamented, அவர்கள் புலம்புவது மாத்திரமல்ல, they wanted to return to Egypt, to the land where God delivered them. அவர்களை விடுவித்த அந்த எகிப்து தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் எத்தனித்தார்கள். Yes, they were all trying to go back. அவர் திரும்பி செல்ல அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். They went beyond something what they are not supposed to do in their lives. அவர்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை செய்ய அவர்கள் தொடங்கி விட்டார்கள். They got offended. The Lord got offended because of them. அவர்கள் நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். That is what you don't allow your God to do. அதேதான் உங்கள் தேவன் உங்களுக்கு செய்ய நீங்க ஒருபோதும் அதை Wherever you are. எங்கிருந்தாலும் சரி. If you neglect my message, you lose your blessing. என்னுடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். If you are careless about my word, I'm going to be blessed, but you are going to run here and there begging. இந்த செய்தியை குறித்து நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இல்லாவிட்டால் நீங்கள் எங்கும் அங்குமாய் உங்கள் ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டியதாய் ஆகிவிடும். But we believe as preachers and translators, we believe that what we preach is the truth and the truth of life. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம், சத்தியம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Joshua and Caleb got very much afraid of what these people are doing because they are not going to be of anything, but those people who are coming against God, they are going to be destroyed. அவர் யோசுவாவும் காலேபும் மிகவும் பயந்து போனார்கள். இவர்கள் எங்களுக்கு விரோதமாய் அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் வந்து விட்டார்களே என்று சொன்னார்கள். Unbelief brings you against God. அவிசுவாசம் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியமாய் இருக்கிறது. Understand, that's what I am going to conclude in your life today. இன்றைக்கு இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். No, I am going to conclude my message in such a manner that if you have unbelief, that brings you against God. இன்றைக்கு உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறீர்கள் என்று சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Caleb and Joshua says, காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், it is a great, exceedingly great land that we have seen
is going to be given by the Lord. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேசம் மிகவும் அழகாகவும் மகத்துவமுள்ளதாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார்கள். And the Lord delights to bring us into that land. அந்த தேசத்திலே வைக்கிறது கர்த்தர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்கிறார். Hallelujah. ஹalleluya. To give you a blessing is the delight of the Lord. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பது கர்த்தருடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி. Hallelujah. 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 How many of you believe tonight? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? To give you a great blessing is the delight of my Lord. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கர்த்தருக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குதுங்க. Only do not rebel against your God. கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் நீங்கள் செய்யாதிருங்கள் காரியத்தை. Unfortunately, unknowingly, we sometimes in our mouth we go against God. நீங்கள் எப்போ சில வேளைகளே கர்த்தருக்கு நம்மை அறியாமலே கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்யப்படுகிறோம். Then Caleb says, காலேப் சொல்லுகிறார், the Lord is with us and do not fear for your enemies. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்கள் பகைஞரை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். Hallelujah. 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 That's what Paul says. அதுதான் பவுலடிகள் சொல்லுகிறார். If God is with us, who can be against us? கர்த்தர் நம் பட்சமாய் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Who can be against us? யார் நமக்கு விரோதமாய் இருக்க முடியும்? Such a great God. அவ்வளவு மகத்துவமான தேவன். Such a great God. அவ்வளவு மகத்துவமான தேவன். Moses was not able to speak because of the children of Israel going against God. மோசேயால் ஒன்றும் பேச முடியலை, காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். But only Caleb and Joshua who seen the beautiful blessing of God telling, this is all for us. காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை அழகாய் அவர்கள் பார்த்ததினாலே இது எல்லாம் நமக்கு தான் சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். Yes. This is all for us. Yes, the Lord has kept all these things. What we have seen is for all of you. நாம் பார்த்த எல்லா ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, belief and the possession of God's power is in our mouth of faith. நாம் விசுவாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது நம் வாயின் அறிக்கையின் விசுவாசத்தில் தான் இருக்கிறது. Yes, Caleb and Joshua prayed to the Lord and believed in the land they went, it is for us. காலேபும் யோசுவாவும் ஜெபித்து விசுவாசித்தார்கள், இந்த தேசம் நம்முடையது என்று விசுவாசித்தார்கள். Yes, and that's why it said the Lord is with us to conquer this land. இந்த தேசத்தை நாம் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். Even tonight, இன்றைக்கும் கூட இந்த ராத்திரியிலே, you think the blessings of God is going to take it from you to heaven? இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து நம்ம பரலோகத்துக்கு போகிறதா? No, nothing he has stored up in heaven for you. Everything that what he has stored up in heaven is for you. பரலோகத்திலே ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு இங்கே கொடுக்கும்படியாய் தான் இருக்கிறது. Yes, all blessings he reaches out to you from heaven and it is given to you. எல்லா ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து அவர் உங்களுக்கு இங்கே கொடுக்க அவர் காத்திருக்கிறார். Yes, that's why he says, out of my love you will see the great glorious days of your blessed life. உங்கள் வாழ்க்கையில் என் அன்பின் நிமித்தமாக மகிமையான மகத்துவமான நாட்கள், ஆசீர்வாதமான நாட்களை நீங்கள் காண்பீர்கள். You will conquer blessings because of my love. என் அன்பின் நிமித்தமாக நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். Yes. No to love your God. உங்கள் தேவனை நேசிக்க தொடர்ந்து கொள்ளுங்கள். No to love your God. உங்கள் தேவனை அன்பு கூற You know to கற்றுக்கொள்ளுங்கள். love your children, your wife, your husband, but you don't know much to love your God. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை, உங்கள் மனைவியை, கணவனை நேசிக்க தெரிந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் தேவனை நேசிக்க நீங்கள் அறிந்திருக்கவில்லை. Start loving your God today. இன்றைக்கு உங்கள் தேவனை நேசிக்க தொடங்குங்கள். Love your God more than your wife, more than your husband. உங்கள் கணவனை காட்டிலும் உங்கள் மனைவியை காட்டிலும் தேவனிடத்திலே அன்பு கூறுங்கள். That is why you are offended, because you love this earthly relationship more than your God. இந்த உலகப்பிரகாரமான உறவுகளில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தும் நிமித்தமாகவே அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போகிறீர்கள். Love your God, then the blessings will reach out to you. உங்கள் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுங்கள், ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறதை காண்பீர்கள். It will reach out to you. உங்கள் ஆசீர்வாதம் தேடி வரும். The Bible says வேதம் சொல்கிறது, the Lord was very happy with Caleb and Joshua. கர்த்தர் காலேபின் மேலும் யோசுவாவின் மேலும் மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தார். These people never turned back to the Lord. அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி போகவில்லை. They never turned back to the Lord because of that they lost their life before they entered Canaan. அவர்கள் தங்கள் வாழ்க்கை பின்மாற்றத்திலே போகவில்லை. அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாய் செல்லும்படியாய் அவர்கள் கர்த்தர் உதவி செய்தார். Yes. No, they did not. These people, the children of Israel, did not go back to the Lord in their confession, but they all strayed and died in the wilderness before the children of Israel. The one who came out, they all died. One who lived in the wilderness went to reach Canaan.
இஸ்ரவேல் தேசத்தார பட்டணத்திலிருந்து வந்த எல்லோரும் எகிப்திலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவர்களை கிட்டி சேராதபடியினாலே அவர் அவிசுவாச நிமித்தம் அவர்கள் எல்லோரும் மாண்டு போனார்கள். யோசுவாவும் காலேபும் கர்த்தரை விசுவாசித்து அறிக்கை செய்தபடியினாலே அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாய் அவர்கள் They சென்றார்கள். became more than conquerors because of the love of God upon them. கர்த்தருடைய அன்பின் நிமித்தமாக அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். Verse 30 of Numbers 14. 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Except for Caleb the son of Jephunneh and Joshua the son of Nun, you shall by no means enter into the land which I swore and would make you dwell in. எப்புனேனின் குமாரனாகிய காலேபையும் நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. Yes, for one day, for 1 year and 40 years you will in the wilderness and die, says the Lord. ஒரு நாள் 2 நாள் 40 வருடங்கள் நீங்கள் வனாந்தரத்திலே மாண்டு For போவீர்கள். 40 days you wandered and saw the blessing and you denied it. So 40 years you will die in the wilderness. 40 நாட்கள் சுற்றி திரிந்து இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீர்கள், அதை நீங்கள் விசுவாசிக்காதபடினாலே 40 வருடங்கள் இந்த வனாந்தரத்தில் அலைந்து நீங்கள் மரித்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். See, don't think it is just like that. He won't bring it back in your life. அவர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த காரியம் திருப்பி கொண்டு வர மாட்டார் என்று அல்ல. No, not like that. அப்படிதமாக அல்ல. Surely if you disobey God, you will be refrained from your blessings. கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழந்து If போவீர்கள். you believe tonight, the Lord will fight your battle. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். If you believe, the Lord will fight your battle and He will give you the blessings. நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவர். He is ready to give any blessing what you need in life. உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லவராய் Don't இருக்கிறார். think it is impossible with God to give you a blessing. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது என்று கர்த்தரால் முடியாது என்று நினைக்க வேண்டாம். No, you can just take your blessings from the Lord. நீங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Because He is waiting to give unto you. அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் காத்திருக்கிறார். The Bible says the Lord God in this earth went around and blessed everyone who came to Him for blessings. கர்த்தர் இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். Because He is such a great God, He can bless your life and make it more fruitful. அவர் அவ்வளவு நல்ல தேவனாய் இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் கனி தருகிற வாழ்க்கையை அவர் கொடுக்க விரும்பினார். He can make your life turn into great blessings. உங்கள் வாழ்க்கையை அவர் பெரிய ஆசீர்வாதமாய் கொடுக்க அவர் வல்லவராய் இருந்தார். Because He is a God who always knows to abide and to give and to make your life a blessing. அவர் எப்போதுமே ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் காத்திருந்து உங்களுக்கு கொடுக்கிற அவர் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். The Bible says வேதம் சொல்லுகிறது, the Lord Jesus was walking by one day and going after returning from Gadarnes. கதர்நேசிலிருந்து நம் இயேசுவானவர் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். And there the Lord was going in the midst of a heavy crowd. அந்த இடத்திலே ஒரு திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். In verse 33 of Luke chapter 8. லூக்கா 8ஆம் அதிகாரம் verse 43. 42ஆம் வசனத்திலே, Now a woman having a flow of blood for 12 years, who had spent all her livelihood on physicians and could not be healed by any, came there. No, 43 of Luke chapter 8. 8ஆம் அதிகாரம் லூக் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. Yes, a woman who has spent everything thinking that she will be healed with all in her hands, what she has got, the money, the talents, the use, the physicians and everything. Finally she became nothing. தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆஸ்தியும் செலவழித்து மருத்துவரிடத்திலே எப்படியாகிலும் எனக்கு சுகமாகி விடும், நான் சொஸ்தமாகி விடுவேன் என்று எல்லா தன்னுடைய ஆஸ்தியும் அவள் அழித்து போட்டாள் என்று இங்கு வேதத்திலே வாசிக்கிறோம். She lost everything. எல்லாவற்றையும் இழந்து போனாள். Her trials has got no end, but her trials has come to a position where she cannot try anything more, but her life has become more worst. அவர் சோதனையின் மேல் சோதனை அதிகரித்து கொண்டே போனதை தவிர அதற்கு மேலால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே வந்து நிற்கும்படியான ஒரு சூழ்நிலை அவள் வந்து விட்டாள். Yes, and now she heard Jesus passing by. அந்த நேரத்திலே இயேசு கடந்து செல்கிறார் என்று அவள் கேட்டாள். She's become nothing, and now she's got only one thing in her life, that Jesus, and from Jesus alone. அவளிடத்திலே ஒன்றுமில்லை, அவளிடத்திலே இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இயேசு மாத்திரமே. And even with her ailments, now she saw
that it is impossible to meet Jesus. அவளுக்கு இருந்த அந்த பெரும்பாடு நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து அண்டையிலே செல்வதும் கூட ஒரு முடியாத காரியமாய் இருந்தது. Life is sometimes like that, spinning in this manner. இவ்விதமானதான் நம்ம வாழ்க்கை சுழற்சி சில நேரங்களிலே நம்மை சுற்றி கொண்டே இருக்க செய்கிறது. What we have, we lose everything. எனக்கு என்ன இருக்கிறதோ அதை இழந்து போகிறோம். And what we can, that also is sometimes becomes impossible. நம்ம இடத்துல இருக்கிறதும் கூட ஒன்றும் செய்ய முடியாத ஒரு காரியத்துக்கு வந்து விடுகிறோம். But there is no one to stop your faith generate great power. ஆனால் ஒன்றையும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு எடுக்கிறதை நிறுத்த ஒன்றும் தடை செய்ய முடியாது. They can stop you from earning, they can stop you from your job, they can stop you from all blessings, they can withdraw, they can fight in the court cases, but nobody can stop you from praying to God in faith and receiving great blessings. விசுவாசத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை ஒருவராலும் ஒரு காலத்திலும் அவர் தடுத்து நிறுத்தவே முடியாது. Yes, they can stop you from everything. எல்லாவற்றிலிருந்தும் அவர் தடுத்து நிறுத்த முடியும். They can refrain you from your properties, they can make you to go out of your job, they can do anything. வேலையிலிருந்து வெளியில தள்ளலாம், உங்க சொத்து ஒன்றும் கிடைக்காபடியே செய்யலாம், அநேக காரியங்களை செய்யலாம். But there's no one to stop you from your great faith in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற உங்க மகத்துவமான விசுவாசத்தை தடுக்க ஒருவராலும் முடியாது. And every time when you go to Jesus Christ, He comes to you for everything that what you need. இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒவ்வொரு வேளையும் நீங்க சொல்லும்போது அவர் உங்களுக்காய் அவர் ஓடோடி வருகிறவராய் அவர் இருக்கிறார். She's got a need, she cannot explain to the Lord Jesus Christ, but she wanted to do something in faith and the Lord of heaven acknowledged it. அவர்களிடத்திலே ஒரு தேவை இருந்தது, அந்த தேவையின் நிமித்தம் கிறிஸ்துவிடத்திலே போக முடியாமல் இருந்தது. ஆனால் அவள் விசுவாசத்தை பார்த்து பரலோகத்தின் தேவன் அவளுக்கு அங்கீகரித்ததை நாம் பார்க்கிறோம். That is faith. அதுதான் விசுவாசம். That is the Lord who is with you. அவ்விதமான தேவன் தான், அந்த தேவன் உங்களோடு கூட That is the இருக்கிறார். Lord who loves you to make you more than conquerors. அந்த தேவன் தான் உங்களை எல்லாவற்றுக்கும் மேல ஜெயம் கொள்கிறவராய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். She said, why I to speak to Jesus? Let me touch the garments. நான் ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேச வேண்டும், அவர் வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொடட்டும் என்று நினைத்தார். What is possible in that God blesses your life. என்னால் உங்களுக்கு முடியுமோ அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். It is not that you have to take 40 days of fasting, நீங்கள் ஒரு 40 நாள் உபவாசம் எடுக்க வேண்டும் என்று அல்ல. or every day after morning you did not eat. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில சாப்பிடாம இருக்கணும்னு அல்ல. It's all something which is not in the Bible. அதெல்லாம் வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். Don't make something. Many men of God make this kind of unnecessary commitments to you, make your life, and sometimes you may lose your life. நீங்கள் சில காரியங்களை விதமாக செய்ய வேண்டும், சில தேவ மனிதர்கள் சொல்வார்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து போகலாம். He is with you and He will fight your battle. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Not only a battle to victory, but even healing and blessing. அவர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறவராக மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை சுகப்படுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். She came from behind and touched the garment and said, I want to be healed. அவர் பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு நான் சுகமடைய வேண்டும் என்று விரும்பினார். Jesus did not know, but yet He had to release the healing from His body. இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரியாது, ஆனாலும் தன் சுகமளிக்கிற வல்லமை அந்த இடத்திலே அவர் செயல்படுத்த வேண்டியதாக இருந்தது. That is the love of God. அதுதான் கர்த்தருடைய அன்பு. உங்க அப்பா செய்வாரா இதை? இல்லை உங்க அம்மா தான் செய்யுமா? இல்லை உன் பாஸ் செய்வாரா? Who can do this kind of things in your life? இந்த விதமான காரியங்களை யார் செய்ய முடியும்? I asked and my God provided. என் தேவனை நோக்கி கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. This cannot happen on earth. இது பூலோகத்தில் நடக்க முடியாது. Even if you touch your father's purse, he will say you are a thief. உங்க அப்பாவுடைய பர்ஸை நீங்க தொட்டீங்கன்னா, மணி பர்ஸை தொட்டீங்கன்னா நீ திருடன் சொல்லுவாரு. Yes, he will say, how can you touch my purse without asking me? என் மணி பர்ஸை நீ எப்படி தொட்ட, எனக்கு என்னுடைய உத்தரவு இல்லாம? If you take your possession of your father and say, Father, this belongs to me, I will take it. He will say, I have not written it and given to you. How can you take? You have your brothers, you have your sisters, and how can you take it? But your God, you got a liberty to take blessings and healings, what you want in life. அப்பாவுடைய காரியத்தை எடுத்து வச்சுட்டு, அப்பா இது எனக்கு வேணும் நீங்க சொன்னீங்கன்னா, உனக்கு அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்கிறான், இதை நீ எப்படி தொட முடியும்னு அவங்க சொல்லுவாங்க. என் பரலோகத்தின் தேவன் நீ கேட்கிற காரியத்தை உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, verse 48, 48ஆம் வசனம், Jesus says, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், daughter, be of good cheer. அவர் அவளை நோக்கி, மகளே திடன் கொள், your faith has made you whole, go in peace. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். See, that is your God today. அவர்தான் உங்கள் தேவனாய் No இருக்கிறார். quarrel, no fighting. அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு He சண்டையும் இல்லை. wanted to know who is that great woman. இந்த பெரிய விசுவாசமுள்ள ஸ்திரீ யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். That's all. அவ்வளவுதான். That's all. There ended the problem. And he said, and he wished her and said, go, you have done a great job in my spirit and this is given to you. நீ என்ன விசுவாசியா அதை நீ பெற்றுக்கொண்டாய், நீ என்னுடைய விசுவாசத்தை நீ பெற்றுக்கொண்டாய், நீ போ என்று கர்த்தர் The சொல்லிவிட்டார். Bible says, வேதம் சொல்லுகிறது, the place in the house Rahab lived,
two people entered suddenly. அந்த ராகாப் இருந்த இடத்திலே 2 பேர் நுழைந்ததை நாம் பார்க்கிறோம். Joshua chapter 2. யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே She preserved the 2 people and said, I want to speak to you. அந்த 2 பேரையும் பாதுகாத்து நான் இடத்துல பேச வேண்டும் என்று அவள் சொல்லுகிறார். And in verse 9 of Joshua chapter 2. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. And she said to the women, to the men, I know that the Lord has given you this land. கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், Yes, and the fear of you, the people have fallen upon this people of this land. உங்களை பற்றிய எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்று உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார் என்று அறிவேன் என்றார். Yes, your God is so powerful. உங்கள் தேவன் அவ்வளவு பயங்கர வல்லமை உள்ளவர். This land, because you stepped inside, is belong to you. இந்த தேசத்துக்குள்ளாய் நீங்கள் வந்தபடினாலே இது உங்களுக்கு சொந்தமாகும். And in verse 12, 12ஆம் வசனத்திலே, I have saved your life, and therefore I beg you, swear to me by the Lord, she says in the beginning of her words that she pronounced. அவள் வார்த்தை சொல்வதற்கு முன்பாகவே, இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்தாருக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிடும் என்றார்கள். I beg to you, swear to me by the Lord that you will save me in this land which belongs to your law. உங்கள் தேவனுக்கு சொந்தமான இந்த பட்டணத்திலே என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று கர்த்தரின் பேரிலே ஆணையிடுங்கள் என்று அவள் கேட்கிறாள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, no human being lived, only the house of Rahab, and there is no one else. Everybody dead when Joshua invaded Jericho. அந்த எரிகோ பட்டணத்தை யோசுவா பிடித்த வேளையிலே அந்த ராகாப்பின் வீட்டிலே இருந்தவர்களை தவிர எல்லோரையும் அவர்கள் அழித்து போட்டார்கள். Nobody lived except the one who believed, and the Lord fought the battle and gave the victory of Rahab and her house. She is a woman ostracized, criticized, not of good nature. அதெல்லாம் ஏசாமி பார்க்கறது இல்லை. நீ விசுவாசித்தியா, உடனே உனக்கு ஆசீர்வாதம். நீ விசுவாசித்தியா, உன் வீடும் வாசலும் உனக்கு சொந்தம். நீ சாவதில்லை, நீ நின்று வாழ்வாய். ஆமென் என்று ராகாப் வீட்டாருக்கு சொன்ன தேவன் உனக்கும் என்று சொல்லுகிறார். அவர் உன்னோட நிற்பார். அவர் அன்பின் நிமித்தமாய் நீ முற்றிலும் வெற்றி சிறந்தவனாய் வாழ்வாய். அவர் உன்னை நீதிமான் என்றும் நீதியுள்ள பெண் என்றும் சொல்லும் பொழுது உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? காலாபாதி விஷயம். The Lord will fight your battle and give you the victory. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். He will fight everything for you. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். He makes everything wonderful and beautiful. அவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் அழகாக செய்து முடிப்பார். He fights your battle and makes your life to be great blessing. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் முடித்து தருவார். If God is for us, who can be against us? கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருப்பார் என்றால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Because of him who loved us, we are the conquerors of blessing. அவர் உங்களை நேசிக்கிறபடினால் நாம் எல்லோரும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். Yes, the conquerors of great blessings. நாம் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். He is your God. அவரே உங்கள் தேவன். He will fight your battle. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Wherever you are. எங்கிருந்தாலும் சரி. He is such a great God. அவர் அவ்வளவு மகத்துவமான தெய்வம். People believed upon the words of Hezekiah. எசேக்கியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். The Lord did not allow even a arrow to come into Jerusalem. எருசலேம் பட்டணத்தின் மேல் ஒரு அன்பும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். The Lord made even the javelin not to come against David, but only Goliath fall before his face. தாவீதுக்கு நேராக ஒரு ஈட்டியும் வராதபடிக்கு கோலியாத் தாவீதுக்கு முன்பாக விழுந்து போகும்படியாய் கர்த்தர் செய்தார். The Lord made the Red Sea into two and made not the Pharaoh's horses and chariots to visit them again in their lives no more. கர்த்தர் பார்வோனின் அந்த ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் முறியடிக்க செய்து அவர்கள் அதில் பின்பாக அதை பார்க்கவே முடியாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். Yes, he splitted the Red Sea. அந்த இடத்திலே அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தார். Such a great God. அவர் அவ்வளவு பெரிய தெய்வன் அவர். When the woman of the issue of blood lost everything but only the Lord in her life, and the Lord did not do anything but gave her what she needs in life, a great power of blessing. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கர்த்தரை நோக்கி விசுவாசித்து வந்தபொழுது கர்த்தர் அவர் விசுவாசத்தை அங்கீகரித்து அவளுக்கு சுகத்தை கொடுத்து அவளுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார். His love is the conquering blessing of your life. அவருடைய அன்பே நாம் என்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். God is with us. You have the spirit to conquer blessings. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் ஜெயம் கொள்வோம். That is the power of God. அதான் கர்த்தருடைய வல்லமை. They have lived alone with our family to become
into the genealogy of Jesus Christ. ராகாப் தனியாக வசித்து அங்கே இயேசு கிறிஸ்துவின் வம்சத்திலே வரும்படியாய் கர்த்தர் அவளையும் அவள் குடும்பத்தையும் கர்த்தர் She பாதுகாத்தார். believed that the land belongs to the Lord. இந்த தேசம் கர்த்தருக்கு சொந்தம் என்று அவள் விசுவாசித்தார். That's all. அவ்வளவுதான். Even tonight, இன்றைக்கும் கூட God stands by you when your faith is declared unto Him. இன்றைக்கு அவருக்கு நேராக உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்கும்போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். I tell you today, before I come with this message into this church, the Lord told me every household leader will see a great blessing before they end this year. இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் பெரிய ஆசீர்வாதத்தை காண்பார்கள் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். I believe. நான் அதை விசுவாசிக்கிறேன். My translator believe. நான் எனக்கு மொழிபெயர்ப்பாளர் விசுவாசிக்கிறார். My brothers who are with me believe. என்னோடு இருக்கிற சகோதரர்கள் விசுவாசிக்கிறார்கள். My அண்ணன் believe. என்னோட அருமை அண்ணன் விசுவாசிக்கிறார். And I want every one of you to believe. நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் That the விசுவாசிக்கிறேன். Lord's blessing is your possession. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பங்காய் இருக்கட்டும். May the Lord do it according to what He has promised to me before I come into the tabernacle of God. இந்த கூடாரத்துக்கு முன்பாய் வருகிறதற்கு முன்பாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father God Almighty, சர்வ வல்லமையுள்ள தேவனே, You are the Lord who enriches our life. எங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும்படி செய்கிறவர் நீர் ஆண்டவரே. By God's love, we are the conquerors of blessings, says Paul. கர்த்தருடைய அன்பினாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்று பவுலடிகள் The சொல்கிறார். conquerors of many blessings. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். Yes, and with God with us, we can conquer any blessing. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பார் என்றால் நாங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் ஜெயம் கொள்வோம். If God is with us, we will be victorious. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பார் என்றால் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருப்போம். If God is with us and make us righteous, who can defy us? கர்த்தர் எங்களை நீதிமான்களாய் இருப்பார் என்றால் எங்களை குற்றம் செய்கிறவர்கள் யார்? Hallelujah. ஹalleluya. Three great powerful promises to get delivered and to be blessed tonight. இன்றைக்கு நாங்கள் ஆஸ்வதிக்கும்படியாக மூன்று ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். It's deliverance and blessing. அது உமக்கு விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறது. Deliver those who are in the clutches of poverty. ஆண்டவரே, வறுமையின் படியிலே இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு விடுதலையை தருவீராக. Deliver them. விடுதலையாக்குவீராக. Deliver them. விடுதலையாக்குவீராக. Deliver them. விடுதலையாக்குவீராக. Deliver them. விடுதலையாக்குவீராக. Deliver them in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே விடுதலையாக்குவீராக. Let poverty leave the family. அவர்கள் குடும்பத்தை விட்டு வறுமை விலகட்டும் இயேசுவின் God நாமத்தில். of Isaac and Rebekah, ஆண்டவரே, deliver them. ஈசாக்கின் தேவனே, ரெபெக்காளின் தேவனே, Deliver them from all poverty. ஆண்டவரே, எல்லா வறுமையிலிருந்து அவரை விடுதலையாக்கும். If God is with us, there is no poverty, Lord. எங்களோடு கூட தேவன் இருப்பார் என்றால் எங்களுக்கு வறுமை இல்லை. You are the God who made him to grow, Lord, prosper and prosper and prosper and great prosperity. ஆண்டவரே, எங்களை செழிக்க 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 மகத்துவமான செழிப்பை பெற்றுக்கொள்ளவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். God of Caleb and Joshua. ஆண்டவரே, காலேபு யோசுவாவின் தேவனே, God of Rahab. ஆண்டவரே, ராகாபின் தேவனே, The God, the woman with the blood issue came and got her healing and walked away by your great wishes. ஆண்டவரே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து விசுவாசத்தோட தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சென்றாளே அப்பா. Yes, you are dearly rejoiced and blessed her and sent her, go and be living in peace and joy. நீ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியா இரு என்று ஆசீர்வாதத்தை அனுப்பினீரே அப்பா. And I know that you have wished everyone in that manner tonight. ஆண்டவரே, அவ்விதமாக ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று I know விசுவாசிக்கிறேன். no one's faith is going to be hindered by any man. எந்த மனிதனாலும் இந்த விசுவாசம் குன்றி போவதில்லை என்று நினைக்கிறேன். The Lord is telling me, கர்த்தர் சொல்லுகிறார், from tonight, இன்று ராத்திரியிலிருந்து no man can hinder your blessings or your faith, and God will make you to rejoice over your blessings, and you will secure it with God's power and faith. கர்த்தர் இன்று ராத்திரியிலே உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை, உங்கள் விசுவாசத்தை எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even God will work, and even this week many hundreds will see God's power and இந்த authority. வாரத்திலே கர்த்தருடைய அதிகாரத்தையும் வல்லமையை அநேகர் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will see it, many hundreds will see before you go 7 days in this week. இந்த வாரத்திலே 7 நாட்களுக்குள்ள அநேக 100 பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God has done it, and He is showing me He is moving from house to house very fast with His angels. அவர் தன் தேவதூதர்களோடு கூட வீடு வீடாக அவர் சென்று ஆஸ்வதிக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். He is blessing you everywhere. எல்லா இடங்களிலும் கர்த்தர் Be ஆஸ்வதிக்கிறார். blessed in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஆஸ்வதிக்கப்படுவீர்களாக. Conquer blessings in the love of God. இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே ஆசீர்வாதங்களை ஜெயம் கொள்ளுங்கள். Be healed in the power of God. கர்த்தருடைய வல்லமையிலே இப்போதே சுகமாவீர்களாக. Be enriched with God's blessings. கர்த்தருடைய ஆசீர்வாதனாலே நீங்கள் எப்போது அபரிமிதமாய் Thank you, Father, for this great day.
ஆண்டவரே இந்த மகத்துவமான நாளுக்காக உமக்கு நன்றி You சொல்லுகிறோம். fight for us to give us deliverance and blessing. ஆண்டவரே விடுதலைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக நீர் எங்களுக்காக யுத்தம் You பண்ணுவீராக. make us righteous and the house righteous filled with blessings. நீர் எங்களை நீதிமான்கள் ஆக்கி எங்கள் நீதிமான்கள் வீடுகளை ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. Abraham's house was blessed with blessings. ஆண்டவரே ஆபிரகாமின் வீட்டை ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தீரே. Caleb's house was filled with blessing. காலேபின் வீட்டை ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்தீரே. Joshua's house, me and my house, we will serve the Lord because of great God's power. யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் கர்த்தருடைய வல்லமையினாலே. Thank you for your blessed everyone. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. Bless the brothers, bless the ministry, bless all those. Be with your children. பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. Let them come back with testimonial SMSs and WhatsApps. ஆண்டவரே அவர்கள் வந்து அவர் தங்களுடைய சாட்சிகளை SMS மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பட்டும் ஆண்டவரே. Yes, there is great God's power dwelling among you, and you will surely receive it. Believe in me and believe in the word that I gave it unto you. உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட மகத்துவமான வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நிச்சயத்தோடு இருங்கள். In Jesus' most honorable name I pray. ஆசீர்வதிக்கப்பட்ட விலையேறப்பெற்ற நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen.